அவருக்கு எப்படி தெரியும்? ஏதோ அவங்க உட்காந்து எண்ணினாங்களா இல்லன்னா எப்படி சொல்றாங்க? அதனால சும்மா இவங்களா ஒரு பொய் பிரச்சாரத்தை விட்டு அவர்கள் பரவ விட்டு கொண்டிருக்க சிதம்பரம் மாதிரி. சிதம்பரம் அதான் சொல்றாரு, ஏதோ 2 கட்ட தேர்தல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்ததை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்ததில் காங்கிரஸை விட ஸ்டாலின் அதில் உரிமை கொண்டாடுகிறார். ஆக நீங்க என்ன உரிமை? இதே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, நீங்கள் தேர்தல் அறிக்கை இருக்கட்டும், ஏறக்குறை இந்த நாட்டை அதிக நாட்கள் ஆண்டவர்கள் நீங்கள். இன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாம் ஞானோதயம் வந்திருக்குதா? ஆக இதற்கு முன்னால் என்ன திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தீர்கள்? என்ன வளர்ச்சியை கொண்டது? இதே சிதம்பரம் இத்தனை ஆண்டு காலம் நிதி அமைச்சராக இருந்து குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தால் சொல்லட்டும். ஆக அவர்கள் ஆட்சி செய்யும் போது தமிழகத்தை முற்றிலுமாக மறந்தவர்கள் இன்று சொல்கிறார்கள் 2 பேஸ் தேர்தலிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிச்சயமாக முன்னணியில் இருக்கிறார். இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக இவங்க பின்னணியில் இருக்காங்க சொன்னா நாங்க முன்னணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தெளிவாக எங்களால் சொல்ல முடியும். அதனால அவர்கள் இன்று தோல்வி பயத்தினால் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல இந்த நாடு ஒரு வலிமையான பிரதமரை கொண்டிருக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு பிரதமர் கொண்டிருக்க கூடாது, முழுவதுமாக வலிமையான பிரதமர் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அந்த வலிமையான பிரதமரை கொடுக்க முடியும், வலிமையான பாரதத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். இவர்கள் எல்லாம் பிரிவுபட்ட பாரதத்தை தான் எடுத்து செல்ல முடியும், பிளவுபட்ட பாரதத்தை தான் எடுத்து செல்ல முடியும். அவர்கள் ஏற்கனவே கேரளால என்ன நடக்குது? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி ஒற்றுமையா இந்தி கூட்டணியை கொண்டு அவங்க முன்னிறுத்துவார்கள்? இன்னைக்கு பிரியங்கா காந்தி பினராயி விஜயனை கிளின்னு கிளிக்கிறாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் எப்படி ஒன்னா இருந்து எப்படி ஒன்னா ஆட்சி நடத்துவீங்க? அதனால மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது என்பது.